மிஸ்கின் சார், நீங்க வந்து டைரக்டரா இருக்கீங்க, பாடல் ஆசிரியரா இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எனக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது, அதாவது எப்படி எழுதுனா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும் போது, கிளைமேக்ஸ் எழுதும் போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் ரத்தம் வரும். அப்படி அந்த அளவு இன்டென்ஸா நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியர். இப்ப எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போனவருக்கு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டேரக்டர் சார், டேரக்டர்ஜி, மிஸ்கின் இந்த படத்துக்கு டெவில்னு அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்ல அவரை பார்த்து நீங்க வச்சீங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் அது. ஒரு கேட்சியான ஒரு நேம் இது. இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமா, இதுல எல்லாருமே வந்து டெவிலா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தோடைய எண்ட்ல வந்து கடவுளாக மாற்றப்படுவார் சார். அதே மாதிரி மிஸ்கின் சார், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, நான் அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்காருலாம் தெலுங்கு ஹீரோ, அவரை பத்தி பேசுறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுறப்ப ஃபுல்லா நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, படிச்சேன் புக்கு அப்படின்ட்டு. இல்ல இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலா வந்து அவன் வந்து தேவிபாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இந்த படம் முழுக்க முழுக்க என் அசிஸ்டன்ட் எழுதலாம். சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க, இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆயிடாதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டா அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் என்னை நினைப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அளவு அவர் வந்து அவரும் என்னை நேசிக்கிறாரு. நல்லா தெரியும். அவன் சொல்ல மாட்டாரு, நான் அவ்வளவு உயரத்துல இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலா. ஆனா நிஜமா என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலா. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவா நினைக்க போறேன், வந்து பையனா வந்து நீங்க பாருங்கன்னு. இப்ப அவர் பையனா நினைச்சீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்களை லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசென்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் ஆக்சுவலா. அவள்தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலா. போதும். ரொம்ப அதான் சொல்றேனே, பூர்ணா பத்தி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பத்தி இப்படி பேச முடியும்? அது அவர் நடிகையே கிடையாது. என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலா. வந்து அவ்வளவு சின்சரா சொல்லுவா ஆக்சுவலா. ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்க? இது பரிதாபம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்றாங்களே எவ்வளவு கஷ்டம் தெரியுங்க உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலிதான் ஜிம்கானாவும் இருக்கேன் ஆக்சுவலா. முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு. என்ன அப்படி பண்றேனே? பரவாயில்லையா? இல்ல யூஸ்வல் என்னன்னா பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துல இருந்து இவங்க எல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா. வந்து சோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. தேர் அப்சல்யூட் ஸ்வீட் ஆர்ட்ஸ். கேளுங்க சார், 1-2-3 கேள்வி கேட்கலாம். என்னமா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல அடுத்ததுல நீ தான் காம்பேரா? இல்ல இல்ல, ஷோ படம் இருக்கு. சொல்லுங்க. என் மகள் இருக்கா ஆக்சுவலா. பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள்
அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை என்னை வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான். ஆனா அவ்வளோ பாந்தமா இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு, இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலா. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனா நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கேன். ஆக்சுவலா அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு. எனக்கு அவன் மேல ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன். ஆக்சுவலா ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம். அந்த கோவத்துல நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெர்ஷன்ல பேசுறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒண்ணு அவன் வெர்ஷன் அப்படி பேசிக்கிட்டோம்னா அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு. இப்பதான் வருது. நான் அப்பவே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இல்ல சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம். ஆக்சுவலா நான் அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்கிற சம்பளம் கொடுக்கவே முடியாது. ஆக்சுவலா ரொம்ப மோசமா சம்பளம் கேட்கறேன். ஆக்சுவலா ஆனா அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஆனா ஒரு படமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனரா ஒர்க் பண்ணும்போது என்ன நினைச்சு பார்க்கணும். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பில் படத்துல வந்து டைரக்டர் மிஷ்கனாவே நடிக்க ஒரு கதையை எழுதி என்னை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ அந்த படத்துல டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான். என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசா கேட்டேன். அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன் தாம்பல. வெரி ஸ்வீட் பாய். ஆக்சுவலா அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம். ஆக்சுவலா நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அது வந்து பிரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன். ஆக்சுவலா ஸோ அந்த அளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்துல போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுல? இல்ல நான் விஜய் சேதுபதி படத்துல நான் வந்து டைரக்டரா தான் இருக்கிறேன்.